வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் என்ற ஊர்ல தான் நாங்க ஃபிட்டிங் வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இது வந்து சைட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது. கஸ்டமர்லாம் வந்து நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஷெட் ஒர்க்லாம் முடிஞ்சு நீட்டா அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான இடத்துங்கலாம் நல்லா தாராளமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ் மிஷினோட டையிங்கு ப்ளஸ் அட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர். இந்த ஸ்க்ரூ கன்வேயர் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அட்டாச்சு உங்களுக்கு வந்துடும். எல்லாம் ஒரு செட்டப். பவர் பேக்குன்னா அந்த ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணுறது, மிக்சர்னா உங்களுக்கு மிக்சிங் பண்ணி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் எல்லாமே செட்டப் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனேட் பதிச்சு வச்சிருப்போம். அந்த உள்ள வந்து பிளேட்டை திருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிரைனேட் பதிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி டைர் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் டை பார்த்தீங்கன்னா EN31 ரா மெட்டீரியல் ரெடி பண்ணுறது. அதாவது ஹார்ட்னஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல். இது வந்து தேய்மான திறன் வந்து குறைவு. ஒரு ஒரு பக்கத்துக்கு அதாவது இப்போ நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு நீங்கள் 50,000 கல் வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம். ஸோ இது வந்து 3 பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் இருக்குது, அதாவது 4 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா செட்டப் டாக்கா போட்டுட்டு இருக்கா பாருங்க. மிக்சருக்கும் அதாவது டைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ கன்வேயர். இதை வச்சு அவர் டாக்கா போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இது மூலயமா தான் உங்களுக்கு அந்த மிக்சர் வந்து இதில் கொட்டும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் பேக். இந்த பவர் பேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ஹெச்பிலேருந்து 10 ஹெச்பி மோட்டர் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். இதுதாங்க உங்களுக்கு வந்து அந்த அதாவது உங்களுக்கு இயங்கக்கூடிய ஒரு திறன் கொடுக்கக்கூடிய பவர் பேக். இது வந்து செட்டப் வந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியல் செட்டப் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது. ஃபிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. சரி, இதில் எவ்வளோங்க வருமானம் கிடைக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் விலைக்கு பொறுத்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ரா மெட்டீரியல் வந்து கரெக்டாக நீங்கள் குறைவான விலைக்கு வாங்கி தரமான மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் உங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு மாதத்துக்கு 1,00,000 வரைக்கும் நீங்கள் வருமானம் தாராளமாக எட்டலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 to 1200 கல் அடிக்கலாம் ஆட்டோமேட்டிக். அதாவது 6 இன்ச்சுக்கு தனியாக 8 இன்ச்சு தனியாக நீங்கள் அடிக்கலாம் 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு. அதாவது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் அதாவது 8 இன்ச்சு எடுத்தீங்கன்னா 8 இன்ச்சு ஒரு நாளைக்கு 1000 to 1200. அதே மாதிரி 6 இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 to 1500. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம் தாராளமாக. அதாவது ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக 1000 to 1200 அடிக்கலாம். சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை. இந்த கரண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஹெச்பிக்குள்ளே இருந்தால் போதும். ஏன்னா இது ஒரு மிக்சர் ஒரு 7.5 ஹெச்பி, அது ஒரு 7.5 ஹெச்பி, அப்புறம் அந்த ஸ்க்ரூ கன்வேயர் ஒரு 2 ஹெச்பி, இந்த மாதிரி ஒரு 20 ஹெச்பிக்குள்ளே தான் கரண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க்லாம் ஒரு இவ்வளோ கூட தேவையில்லை. ஒரு 20க்கு 30, 10க்குன்னு சொல்ல முடியாது. 20க்கு 30, 30க்கு 30 இந்த மாதிரி அளவுக்கு ஷெட் இருந்தால் போதும். அவரை முன்னாடி ஸ்டோரேஜ் இடம் இந்த மாதிரி ஒரு 50 அடிக்கு ஒரு ஸ்டோரேஜ் இடம் இருந்தால் போதும். 50க்கு 50 ஸ்டோரேஜ் இடம் இருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரா மெட்டீரியல் கண்டிப்பாக கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் பாருங்கள் கஸ்டமர் ரெடியாக வச்சுருந்தாங்க நம்ம டெமோ காட்டுறதுக்காக. ஸோ சைட் ஒர்க்கில் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு டெமோ நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மிஷினுக்கு தேவையான ஷார்ட்டர் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக கனெக்டிங்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு, அதாவது இந்த மிக்சர் பாருங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிக்சர் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான உங்களுக்கு அந்த மிக்சிங் இருக்கணும். அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். என்னென்ன அளவில் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர்லாம் ரெடியாகி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஸ்க்ரூ கன்வேயருக்கு வருது. இந்த ஸ்க்ரூ கன்வேயருக்கு வந்ததுக்கப்புறம் இது நேராக உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் பண்ணி நேராக உங்களுக்கு டைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். நீங்கள் அது மூலிமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் கல்லை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ப்ரொடக்ஷன். பெரிய ஒர்க்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன நார்மல் ஒரு சாதாரண ஆளுங்களே இதை மூவ் பண்ணலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தாராளமாக வேலை செய்யலாம். என்னங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய மிஷினரியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவங்க இல்லை. ஒரே ஒரு புஷ் பட்டன் மட்டும்தான். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீங்கள் ஒரு சின்ன கால் பண்ணால் போதும். நாங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிற நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பாருங்கள் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர்லாம் எல்லாமே மாலைகளை போட்டு எல்லாம் தம்சம் பண்ணிட்டாங்க. அடுத்து பாருங்கள் பேனல் போர்டு ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாமே ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஒவ்வொன்றும் பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக சைட் ஒர்க்லேயே பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். ஸோ என்ன டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்களா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்டுக்காக எல்லாம் ரெடியாக தயாராக இருக்காங்க. ஸ்டார்ட்டும் பண்ணி ஒரு சாம்பிள் ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்து பூஜை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே நினைக்கக்கூடாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் பேக் வாட்டரிங் பண்ணிங்களா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா, அவங்க 8 இன்ச் ஆரம்பிச்சுட்டாங்க. 6 இன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 8 இன்ச் டை ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அருமையாவே கிடைச்சிரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர்ல இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இந்த கஸ்டமர் எல்லாமே நான் ரெடியா வச்சிருந்ததுனால, நம்மளுக்கு ஒவ்வொன்னும் கரெக்ட்டா பண்றதுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணுவாங்க. அந்த டிலே இருக்க ஒர்க் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா, கல்லு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் பக்காவா வந்திருக்கு பாருங்க. இந்த காடிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான அளவு. கொஞ்சம் கூட அந்த முன்ன பின்ன இருக்காது. எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, EN31 ரா மெட்டீரியல்ல பெர்ஃபெக்ட்டா ஹார்ட்னஸ் பண்ணி குடுத்து உங்களுக்கு நல்லா ஓவர் ஹீட் பண்ணி அத ஹார்ட்னஸ் பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். இது எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு தரமான மெட்டீரியல் நாங்க குடுத்துட்டுருக்கிறோம். பாருங்க, பாருங்க. வந்துருச்சு. கல் வந்துருச்சு. அப்படியே அவ்வளவுதான். ஒரு ஒரு புஷ்ஷுக்கு ஒரு கல் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். 8 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளோ அடிக்க முடியும்? 1000 டூ 1500 கூட அடிக்கலாம். தாராளமா அடிக்கலாம். அது நம்மளுடைய மேனுவல் பவர விட அந்த ஆட்டோமேட்டிக் பவர் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரே ஒரு புஷ் பட்டன் தான். மிக்ஸிங் போட்டுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்கும். புரொடக்ஷன் வந்துட்டே இருக்கும் பாருங்க. கொட்டிருச்சு. அடுத்ததான் கல்லு வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரொடக்ஷன் அடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்க பாருங்க எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் மட்டும் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு புதுசா பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.